ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து நான் வந்து விலாக் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து விலாக் வந்து அப்லோட் பண்ணலை. நீங்களாம் வந்து எதிர்பார்த்துருந்துருக்கீங்க விலாக் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இனி வந்து நம்ம சேனலில் வந்து விலாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது வந்து கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு நல்ல காசுக்காக வந்து விலாக்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி ஒரு மெடிக்கல் கண்டென்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அதை விட முக்கியமான ஒரு வேலை வந்து நமக்கு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து மறந்துட்டோம். அதை வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த விலாக்ஸ் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். அதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பேஷன் இருக்கும். அதே போல் என் லைஃப்லையும் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய ட்ரீம் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து நீட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் பார்த்து நான் பயந்ததுனால வந்து பின்வாங்கி அதை வந்து என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் அந்த எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு 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 டீசெண்டான ஸ்கோர் எடுத்து நான் வந்து படித்து முடிச்சிட்டேன். நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து சரி நம்ம பிஜி பர்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேலண்ட்டை வந்து நானே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கான ஒரு ஒரு படியாக தான் வந்து இந்த நீட் பிஜி கிளியர் பண்ணுறத வந்து நான் வந்து ஒரு முழு ஃபோக்கஸாக வந்து வச்சுருந்தேன். இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்போ தோணுச்சு அப்படின்னா செகண்ட் இயர்லேயே தோணுச்சு. ஆனால் வந்து அதுக்கான ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஜாயின் பண்ண உடனே நான் வந்து 3 கோல்ஸ் வந்து வச்சுருந்தேன் என் லைஃப்பில். ஒன்று வந்து பிஜி ப்ரிப்ரேஷன் பண்ணணும். 2வது வந்து ஜிம்முக்கு போய் வந்து பாடி ஃபிட் ஆக்கணும். அப்புறம் 3வது வந்து இந்த மாதிரி மெடிக்கல் கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டு கான்டென்ட் கிரியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த 3மே வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நான் கொஞ்சம் நாளுக்கு வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து ரீசீவ் பண்ண மறந்துட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு சரி நம்ம வந்து ஸ்டடீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டடீஸ் பக்கம் திருப்பியிருக்கேன். இனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து ஸ்டடீஸில் தான் இருக்கும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டெம்பரரி பாஸ் வந்து நான் வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஒன்ஸ் நான் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலோட படித்து முடித்து எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரியோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து நான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வந்து திரும்ப வந்து வருவோம், கண்டிப்பாக திரும்ப வருவோம். ஏன்னா வந்து இது வந்து நம்மளுடைய ஒரு ஹாபி, இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து. அதனால் வந்து இதை வந்து நான் வந்து விட்டுற மாட்டேன். இப்போதைக்கு நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஸ்டடீஸ் பக்கம் நம்ம திரும்ப போகிறதுனால கொஞ்ச நாளைக்கு வந்து வீடியோஸ் வந்து வராது. லைக் நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் என்னோடய ட்ரீம் காலேஜான என்ஐஎஸில் போய் ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதோடய சக்ஸஸ் ஸ்டோரியோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய் சுந்தர்.